தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள பண்டாரவடையில் ஜாமியா உலும் ஜைனுல் உலும் அரபிக் கல்லூரியின் 22ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி வளாகம் ஜைனுல் உலும் திருமண மஹாலில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு அரபு கல்லூரியின் தலைவர் மோபா முகமது ஃபாரூக் தலைமை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் அன்வருதீன் அன்வாரி கல்வி அறிக்கை மற்றும் ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக பள்ளப்பட்டி ஜாமியா அல் உல் ஹசனா அரபிக் கல்லூரியின் முதல்வர் முகமது ஜக்கரியா ஹசனி இவங்கெல்லாம் சான்றிதழ்கள்லாம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மதிய உணவு வழங்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த ஜாமியா உல் அரபிக் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஓகே, இது வருஷம் நடக்கிறதுங்க. பல ஊர்களில் மதர்சாக்கள் இருக்குது. ஆனால் இந்த மதர்சாக்கள் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்து அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குதாண்டா அதுதான் இல்லை. இது எல்லாமே அதிகமாக நம்ம முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களின் புகழுக்காக எழுதப்பட்ட பல பாடங்கள் தான் பாடப்புத்தகங்களில் வைக்கப்பட்டிருக்குது. குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் முக்கிய பாடமாகவும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இப்போ உள்ள அறிவியல் சம்பந்தப்பட்ட உலக கல்விகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இதனால் என்ன ஆகுதுனாக்க, அந்த படித்து 7 வருஷம் படிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய அந்த மாணவன் ஒரு உலக மக்களோட போட்டி போட முடியாமல் என்ன பண்ணுறாப்புலனாக்க, இந்த மௌலூது, ஹத்தம் ஃபாத்தியா, மற்றபடி வீட்டுக்கு வீடு போய் சொல்லிவிட்டு ஃபாத்தியா ஓதி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்கள் வீட்டுக்கு பறக்கத்து வரணுமா, பூரியா ஃபாத்தியா, இப்படி இது மாதிரியாக நிறையா நம்ம தெரியும். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் என்னென்ன கூத்துகள் நடக்குதுங்கிறது. அந்த ஆலிம்களை பார்த்தாவே நமக்கு ஒரு கண்ணியம் வரணும். ஆஹா, மார்க்கத்துக்காக இந்த அளவு கல்வியை கற்றுக்கிறாப்பில்லைன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த 7 வருஷம் ஓதிட்டு வந்தவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தாக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த ஏகத்துவவாதிகள் நோக்கிலாம் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு பயங்கரமாக எதுக்கிறது யாருனாக்க மார்க்கம் படித்த அந்த ஆலிம்கள் தான். அதற்கு காரணம் அவர்களுக்கு அந்த கல்வி கற்றுக் கொடுக்க, ஒழுங்கான கல்வியை கற்றுக் கொடுக்காது தான் காரணமே. இப்போ நபிகள் நாயகம் காலத்துலேயே இஸ்லாமிய கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. அந்த நபி தோழர்கள்லாம் அவங்களாம் என்ன பண்ணாங்க, முறை வைத்து கல்வி கற்றுக்கிட்டாங்க. அதாவது ஒரு சஹாபி என்ன பண்ணுவார்னாக்க வேலைக்கு போயிடுவார். இன்னொரு சஹாபி இங்கே இதுக்கு வந்துடுவார், நபிகள் நாயகத்துக்கிட்ட கல்வி கற்கிறதுக்காக. இவங்க மறுநாள் என்னென்னலாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை இவர்களுக்கு கொடுப்பாங்க. இவர் அடுத்தாப்புல இவர் போயிடுவார். இப்படி முறை வைத்து கல்வி கற்றுக்கிட்டாங்க. அவர்களுடைய உழைப்பும் வீணாகலை, கல்வியும் வீணாகலை. அதனால் அந்த சஹாபாக்களுடைய கல்வித்தனம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அந்த 7 வருஷம் ஓதிட்டு வெளியில் வராங்களே, இந்த ஆலிம்கள்கிட்ட உண்மையான இஸ்லாம் இல்லாதனால தான் நம்ம மிக மிக பலகீனமான இடத்துல இருக்கிறோம். நம்ம அந்த ஆலிம்களை பார்த்தா நமக்கு வாங்க ஹஜ்ரத்தே, வாங்க வாங்க ஃபாத்தியா ஓதணும் இன்றைக்கி வீட்டில், நான் வந்துடுறேன். ஏன்னா அவங்க காஞ்சி கிடக்கிறாங்க. ஒழுங்கான சம்பளம் கிடையாது. இமாமத்து பண்ணக்கூடியவங்களுக்கு 10,000 15,000 கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் 10 ரூபா 10,000 வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஊட்டுறது. 10,000ங்கிறது நான் சொல்கிறது அதிக சம்பளம். 5,000 6,000 கொடுக்குறாங்க பெரும்பாலான பள்ளிகளில். மேற்கொண்டு கேட்டாக்க, நீங்கள் ஹஜ்ரத்து நீங்கள் ஃபாத்தியா ஓதி அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிர்வாகிகளை சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதான் பாருங்கள், ஒரு ஹதீஸை பாருங்கள். அன்சாரிகளில் நானும் அன்சாரிகள் ஒருவரான என் அண்டை வீட்டுக்காரரும் பனு உமையா பின் சைது குலத்தாரின் குடியிருப்பில் வசித்தோம். அது மதினாவின் மேடான கிராம பகுதியில் ஒன்றாகும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் நாங்கள் முறை வைத்து சென்று கொண்டிருந்தோம். அவர் ஒரு நாள் செல்வார், நான் ஒரு நாள் செல்வேன். நான் சென்றால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவனிடம் அறிக்கப்பட்ட செய்தி மற்றும் ஏனைய செய்திகள் முழுவதையும் அவருக்காக கொண்டு வருவேன். அதுபோன்று அவர் சென்று வரும்போதும் அவ்வாறே செய்வார். இது ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. இதுதான் கல்வி கேட்கக்கூடிய முறை. நாம் இப்போ என்னை போன்றவர்கள்லாம் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கிட்டது மார்க்க மதரசாக்களில் போய் இல்லை. இணையத்தில் தேடினா அப்படி ஒரு பட்டனை தட்டினாக்கே உங்களுக்கு எல்லா ஹதீஸுகளும் குவியும், எல்லா குர்ஆன் வசனங்களும் குவியும். எந்தெந்த தலைப்புகள் நீங்கள் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுங்க, மனப்பாடம் செஞ்சுங்க. இதுக்காக நீங்கள் 7 வருஷம் கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காக இது மனசு வருத்தப்பட்டு தான் நம்ம சொல்கிறோம். அந்த 7 வருஷம் அவர்களை அந்த மதரசாக்கள்லேயே தொழில் கல்வியெல்லாம் உண்டாக்கியிருந்தாக்க நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளோ பெரிய இப்போ நம்முடைய முன்னோர்கள் பல கோடிகளை கொட்டி அந்த மதரசாக்கள்லாம் உருவாக்கி சொத்துக்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த மதரசாக்களில்
அந்த மாணவன் வெளியில் வந்தானாக்க அப்படியே இந்த உலகத்தோட போட்டி போடக்கூடியவனாக இருக்கணும். அந்த அளவு கல்வி அறிவு பெற்ற அந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களாக அந்த மதரசாக்கள் மாற வேண்டும். அதற்கு நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம்.